ஹாய், நைட்டு வச்ச நட்ஸு சோக் ஆயிடுச்சு. இப்போது சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்ச் சப்பாத்தியும் மட்டர் பன்னீர் கிரேவி தான் கொடுத்து விட போகிறேன். இப்போது கடாயில் பட்டர் போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி 3யும் போட்டு வதக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கணும். அப்புறம் டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் பட்டரில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கணும். இப்போது அந்த பேஸ்ட்டு அப்படியே போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொரியாண்டர் பவுடர் 3யும் போட்டு பியூரியும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா போட்டு க்ரீன் பீஸும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கரம் மசாலா போட்டு நல்லா கிரேவி ரெடி ஆனோடனே கசூரி மெத்தி போட்டு இறக்க வேண்டியதான். இந்த சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. நெய் போட்டு நம்ம சப்பாத்தி பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் கிரேவியெல்லாம் வச்சு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ்க்கு கார்னில் லைட்டாக உப்பு, மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டு நல்லா சுடு சுட இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே கொடுத்தாச்சு அவளுக்கு. எங்களுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கார்ன் மட்டும் நாங்கள் மார்னிங்க்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நைட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஒரே விளையாட்டு தான். அப்புறம் திடீர்னு அவளுக்கு மோமோஸ் கிரேவிங்ஸ் வந்துச்சு. அவரால் மோமோஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாய்.